செருப்பால அடிப்பேன் தாவேகா நிர்வாகிகளை எச்சரித்த செங்கோட்டையன். அதிர்ச்சியில் விஜய். அதாவது பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைவது சரியாக இருக்கும் என்று தமிழக வெற்றி கழக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்றைய செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செங்கோட்டையன், தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மாநாடு போல் நடைபெற்றது. சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நடைபெற்றதால் விஜயாபுரி அம்மன் கோவிலும் சத்தியமங்கலம் ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் மக்கள் வெள்ளத்தில் மிதந்தார். வரலாறு படைக்கும் நிகழ்ச்சியாக அமைந்தது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 1,00,000 தொண்டர்கள் கலந்து கொண்டனர். எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு செங்கோல் வழங்கினார். அதேபோல் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி அமைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு செங்கோல் வழங்கினேன். அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்த பிறகு தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்ததால் திமுகவில் பி டீமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று நயினார் நாகேந்திரன் கூறுகின்றார். பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்து கொள்வது சரியானதாக இருக்கும். அவர்தான் அதிமுகவின் பி டீமாக இருக்கின்றார் என்று செங்கோட்டையன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் சினிமா வாழ்க்கை துறந்துவிட்டு தற்போது அரசியல் களத்தில் இறங்கியுள்ள விஜய்க்கு தமிழக மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு கிடைத்து வருகிறது. கரூர் பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த அசம்பாவித்திற்கு பிறகு தற்போது ஈரோடு மக்கள் சந்திப்பை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது தமிழக வெற்றி கழகம். ஈரோடு கூட்டத்திற்கு பிறகு விஜய் அதிக புத்துணர்ச்சியுடன் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முழு காரணமே அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தான். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்த பிறகு அக்கட்சியின் செயல்பாடுகள் முழு வீச்சில் வேகம் எடுத்துள்ளன. 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனின் வரவு தாவேகாவிற்கு அதிக பலத்தை சேர்த்துள்ளது. அதிமுகவில் இருந்தபோது ஜெயலலிதாவின் பைனட் திட்டங்கள் அனைத்தையும் திட்டமிட்டபவர் செங்கோட்டையன்தான். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பைனட் திட்டங்கள் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து அனைத்து பொறுப்புகளும் செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. விஜயின் நம்பிக்கைக்கு ஏற்ப செங்கோட்டையனும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். சொந்த மாவட்டமான ஈரோட்டில் இந்த வாரம் மக்கள் சந்திப்பை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து விஜய்க்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளார் செங்கோட்டையன். இவரது வரவுக்கு முன்பு தாவேகா எந்த கட்சியுடன் கூட்டணி சேரும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செங்கோட்டையின் வரவுக்கு பிறகு தாவேகா தலைமையில்தான் கூட்டணி என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு ஒன்றை உருவாக்கியுள்ளது தாவேகா. இந்த குழுவில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனால் மற்ற கட்சி தலைவர்களை மிக எளிதாக அணுக முடியும் என விஜய் நம்புகிறார். இந்த நிலையில் இன்னும் கூட்டணியில் இணையாத பாமக, தேமுதிக, அமமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அடித்தளத்தை மேற்கொள்ள இருக்கிறார் செங்கோட்டையன். ஜனவரி மாதத்திற்குள் தாவேகா தலைமையில் கூட்டணி கட்சிகளை இணைக்க செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளார். கடந்த ஈரோடு மக்கள் சந்திப்பில் தாவேகா தலைவர் விஜயை முதல்வர் ஆக்குவேன் என செங்கோட்டையன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்திற்கு சின்னம் ஒதுக்கப்பட உள்ளது. தாவேகாவிற்கு மோதிரம் அல்லது விசில் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு சின்னம் ஒதுக்கப்படலாம் என தகவல் கூறுகின்றன. கூட்டணி முடிவான பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் தவிர்த்து மற்ற அனைத்து இடங்களிலும் தாவேகா நேரடியாக களத்தில் இறங்க திட்டமிட்டுள்ளது. மேலும் ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்களை தேர்வு செய்து அதில் ஒருவரை இறுதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்க தாவேகா திட்டமிட்டுள்ளது. அரசியல் களத்தில் முழு வீச்சுடன் செயல்பட்டு வரும் விஜய் அடுத்ததாக சேலத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்யவிருக்கிறார். இதற்கான காவல்துறையிடமும் தாவேகா சார்பில் அனுமதி கூறப்பட்டுள்ளது. இன்னும் சில தினங்களில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அடுத்த வருடம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தாவேகா முன்னணி கட்சிகளும் கடுமையான போட்டியை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் இருக்கின்றோமா இல்லையா என்பது குறித்து தேர்தல் முடிவுகள் தான் தீர்ப்பளிக்கும் என தமிழிசைக்கு செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு 80 நாட்கள் கழித்து ஈரோடு சரளை பகுதியில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சி தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பெரியார் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கும் இவர்கள்தான் நம்முடைய அரசியல் எதிரிகள். உங்களுக்கு புரிந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால்தான் எதிரிகள் யார் என கூறிவிட்டு களத்தில் வந்திருக்கிறோம். அவர்களை மட்டும்தான் எதிர்ப்போம். அதுவும் வந்த எதிரிகளின் அப்போது இங்கே 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் எதிர்ப்போம். களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களையும் எதிர்க்கும் எண்ணம் எல்லாம் இல்லை. நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதற்காக எல்லாம் எதிர்க்க முடியாது. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று தெரிவித்தார். விஜயின் இந்த கருத்துக்கு அதிமுக, பாஜக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பொதுவாக பேசுவது எளிது. ஊர்க்குருவி எவ்வளவு உயர பறந்தாலும் பறந்தாகாது. களத்தில் நிறைபெறாதவர்கள் ஆலமரமாக வளர்ந்த அதிமுக இயக்கத்தை பற்றி பேசக்கூடாது. பலருக்கு அரசியல் நிழல் கொடுத்து இயக்கம் அதிமுக என தெரிவித்தார். மேலும் களத்தில் அதிமுகவின் இடத்தை பிடிக்க நினைத்தால் விஜய் ஏமாந்து விடுவார். மக்கள் அவரை இன்னும் ஒரு நடிகராகத்தான் பார்க்கிறார்கள், அரசியல் தலைவராக நினைக்கவில்லை என செம்மலை விமர்சித்துள்ளார். விஜயின் விமர்சனம் குறித்து பேசிய தமிழிசை, உண்மையில் விஜய்தான் களத்தில் இல்லை. திடீரென வருகிறார், திடீரென காணாமல் போகிறார். எனவே விஜய் தன்னை தான் களத்திற்கு சம்பந்தமில்லாதவர் என்ன சொல்லியுள்ளார் என நினைக்கிறேன் என்று காட்டமாக விமர்சித்தார் தமிழிசை. அதேபோல பால்வாடி கட்சிக்கு போய் பவளவிழா கட்சி பதில் சொன்னால் அது நன்றாக இருக்காது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் டிசம்பர் 20 கோவை விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அவரிடம் செய்தியாளர்கள் SIR குறித்த கேள்வி எழுப்பினர். அதற்கு தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், அதுவே பொருத்தமானதாக இருக்கும் என்றார். மேலும் ஈரோடு பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் ஒரு கருத்தை சொல்கின்றனர். தவளும் குழந்தைகள் தான் பெரியவர் ஆவார்கள். பெரியவர் ஆனதற்கு அப்புறம்தான் தன்னுடைய தன்னாட்சி நடத்துவார்கள் எனவும் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகம் களத்தில் இல்லாத கட்சி என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்து இருப்பது குறித்த கேள்விக்கு அது அவருடைய கருத்து. நாங்கள் களத்தில் இருக்கின்றோமா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் தீர்ப்பளிக்கும் என்றார். தாவேகாவின் அடுத்த பொதுக்கூட்டம் குறித்த கேள்விக்கு இன்று மாலை விஜயிடம் பேசிவிட்டு எந்த இடம் என்பதை முடிவு செய்வோம். எங்களை பொறுத்த வரையிலும் பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு எங்கள் திருப்புமுனை எப்படி அமைந்து இருக்கிறது என நாடே வியக்கும் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.